இளைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். இன்றைய தலைமுறை இளைய தலைமுறையிலோட பார்த்தோன்னா அரசியல் விழிப்புணர்வுன்றது சுத்தமாகவே இல்லை. ஏன்னா 18 வயசு வரையும் படிக்கிறதுக்கு படிப்புன்னு படிப்புலேயே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலை நிமித்தமாக பார்த்தீங்கன்னா வேலைக்கும் காசு சம்பாதிக்கிற இடத்துல போகிறாங்க. அதனால சுத்தமான விழிப்புணர்வு கிடையாது. இவங்க சும்மா ஊடகங்களை பார்த்தும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய என்ன சொல்றாங்களோ அதை வச்சு பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு போறாங்க. நடிகர்களால் மட்டும் பார்த்தோன்னா அரசியல் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் முடியாது. இதை பார்த்து இளைய தலைமுறைகள் மாறவும் கூடாது. தொன்று தொட்டு பார்த்தோன்னா காமராஜர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து வளர்ந்த கட்சிங்க நிறையா இருக்கு. அவங்க இதுக்காகவே அரசியல் தொண்டே செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி பார்த்தோன்னா இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகள் அது மாதிரி வரணும். தானுன்ற இது பார்த்தோன்னா இன்னொரு அரசியல்வாதியினுடைய பின்புலத்தை வச்சு அவங்க பின்னாடி போய்க்குன்னு 10 ரூபாய் சம்பாதிக்கணும் செய்யணுன்ற எண்ணம் இல்லாம சோசியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல வந்தாங்கன்னா அது நல்லதா இருக்கும். இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்குதா இல்லையா என்ற தலைப்பு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தா இதுல அரசியல் பொழுதுபோக்காக எடுத்துக்கிற இளைஞர்களும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பு மூலமா போறவங்களும் இருக்காங்க. இந்த கூட்டங்களில் பார்க்கும்போது இந்த தலைவருக்கும் கூட்டம் வருது, அடுத்த தலைவருக்கும் கூட்டம் வருது. நடிகர்கள் இருந்தாங்க, நடிகர்களை பார்க்கறதுக்கும் கூட்டம் போறாங்க, அந்த போற ஃப்ரெண்ட்ஸுங்களோடவும் போறாங்க. அதனுடைய விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அது செயல்பாட்டுக்கு வரும். ஆனா ஒரு ஒரு ஷோவுக்காக போய் பார்க்கறவங்கலாம் அரசியல் விழிப்புணர்வோட இருக்காங்களான்னு சொல்ல முடியாது. சில டைம்ல படித்த இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பூராவுமே இருக்காங்க படித்த இளைஞர்கள். இன்னைக்கு பொழுதுபோக்காக இன்னைக்கு ஒரு அரசியல் கூட்டத்திற்கு வரையா இல்லையான்னு சொல்லி நட்பு ரீதியிலேயோ அல்ல அரசியல்வாதிகளோ கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு நாளைக்கு 1000, 1500, 2000, 1000, 500 இந்த மாதிரி பணத்துக்காக போற இளைஞர்களும் இருக்காங்க, டைம் பாசிங்காக போறவங்களும் இருக்காங்க. அதை வச்சு விழிப்புணர்வு இருக்குதான்னு சொல்லவும் முடியாது. இன்றைய இளைஞர் சமுதாயத்துக்கான அரசியல் தெரியுமான்னா நிச்சயமா தெரியும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா சுகாதாரமற்ற பாதுகாப்பற்ற அரசியலே தெரியுன்றது என்னுடைய கணிப்பு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பெரிய அரசியல் கட்சியா இருக்கட்டும், சின்ன அரசியல் கட்சி கூட்டமாக இருக்கட்டும், எல்லா அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் இந்த இளைஞர் சமுதாயமும் சரி, அரசியல் அமைப்பும் சரி, அந்த முகங்களை அனைத்து கட்சி கூட்டங்களையும் பார்க்க முடியுது. எந்த அரசியல் என்ன செய்யறாங்க, என்ன மாதிரியான மக்களுக்கான கட்டமைப்பு செஞ்சு கொடுக்குறாங்கன்றத உள்ள நுழைஞ்சு ஆராய்ச்சி எல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏதோ மேலோட்டமா பொத்தம்பதோ போறாங்க வராங்க, கூப்பிடுறாங்க போறாங்க, அந்த கான்செப்ட்ல தான். இளைஞர்கள் மத்தியில 60 to 70% விழிப்புணர்வு என்பது இல்லை. மோகம். ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில போனா நம்ம இப்படி போலாமா? அரசியல்ன்றது என்ன? பொது சேவை, சமூக சேவை, பொதுநலன் கருதி பாடுபட்டவங்க தான் அரசியல் நடத்தினாங்க. இப்போ அரசியல் அப்படி இல்லை. அதனால இளைஞர்கள் மத்தியில அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வரணும்னா பஸ்ல சேவை நோக்கத்தோட அவர்கள் செயல்படணும். இந்த இளைய தலைமுறைக்கு தேர்தல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாதி பேருக்கு தான் அந்த தேர்தலுடைய விழிப்புணர்வு இருக்கு. பாதி பேருக்கு மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை கடைபிடிச்சுன்னு மொத்தமா போறாங்க வராங்க. ஒரு கூட்டம் நல்லது கெட்டது அப்படின்னும் போது மொத்தமா எல்லாம் போறாங்களேன்னு இவங்களும் போறாங்க வராங்க. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். இங்க பாத்தீங்கன்னா இப்போ போச்சம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கிட்ட ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி ரொம்ப குறைவா தான் இருக்கு. எல்லா கட்சி கூட்டத்துக்கும் எல்லாருமே போறாங்க, எல்லாருமே வராங்க. சிலர் விழிப்புணர்ச்சியோட தான் செயல்படுறாங்க. இதுக்கு தான் போகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்ச்சி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கு. இது அரசாங்கம் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். எதுக்கு போகணும், என்ன செய்யணுன்றத விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும். இப்போ இந்த கால இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. அரசியல் விழிப்புணர்வு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து அரசியல் ரீதியாக ஒரு பெரும் புரட்சியை உருவாக்கணும். மக்கள் மத்தியில் அரசியல்ன்றது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இளைஞர்கள் கரெக்டான ஆளவும் கரெக்டான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அரசியலில் ஒரு வியாபாரம் இல்லாமல் சுயமாக சிந்திச்சு செயல்படணும். நிறையாவே இருக்குது. வருங்கால இளைஞர் தலைமுறைகள் நல்லா தெளிவாகவும் இருக்காங்க. எல்லா சமூக ஊடகங்களிலும் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக பார்க்குறாங்க. வருங்கால அரசியலும் நல்லா, எதிர்கால அரசியலும் நல்லா இருக்குது எல்லாருக்குமே. இந்த காலத்து பசங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பேப்பர் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பு, எல்லாரும் செல்லில் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, அன்றாட நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் வேற வேலைக்கு போகிறாங்க. அதனால இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் நாட்டு நடப்பு எல்லாம் தெரிஞ்சிருக்குது.